பெங்கால்ல பிஜேபி கண்ட வெற்றி என்பது வெறும் ஒரு பகுதியில் கண்ட வெற்றி இல்ல. ஃபர்ஸ்ட் பேஸ்ல நடந்த போலிங் கிட்டத்தட்ட 113 தொகுதிகளை ஜெயிச்சிருக்காங்க. ரெண்டாவது பேஸ் போலிங்லயும் வந்து கிட்டத்தட்ட 94 தொகுதி ஜெயிச்சிருக்காங்க. அவங்க 2 ரீஜன்லயும் வரலாற்றில் இல்லாத ஒரு வெற்றி. இந்தியாவின் எல்லைக்கு அருகில் தான் அதிகமாக ஜமாத்தே இஸ்லாமி என்ற கட்சி தேர்தலில் ஜெயித்தது. ஜமாத்தே இஸ்லாமிக்கும் ஐஎஸ்ஐக்கும் தொடர்புண்டு. ஜமாத்தே இஸ்லாமிக்கும் மம்தா பானர்ஜிக்கும் தொடர்புண்டு. மம்தா பானர்ஜியோட சொந்த தொகுதி எங்க அவரை தோற்கடிக்கப்பட்டாரோ அந்த தொகுதியில் முக்கியமான வேலை பார்த்தவரும் சுயேந்து அதிகாரிக்கு வலதுகரமாக திகழ்வருமான சந்திரநாத் ரத் அவர் வீட்டுக்கு மிக அருகில் பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. வண்டியில வந்து வெயிட் பண்ணி அவர் வண்டி வந்து ஸ்லோ ஆகும் போது கரெக்டா அவர் விண்டோ கிட்ட வந்து கண்ணாடியில கன்னை வச்சு சுட்டிருக்காங்க. ஆஸ்திரேலியன் மேடு கன், அது கிளாக் பிஸ்டல். படுகொலை செய்வதால் என்ன ஒரு அறிகுறி அவங்க தெரிவிக்க நினைக்கிறாங்கடான்னா, நாளைக்கு சென்ட்ரல் லீடர்ஸ் யார் வந்தாலும் இல்ல பிஜேபியோட ஒர்க்கர்ஸ் யார் வந்தாலும் அவங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. மம்தா பானர்ஜி வந்து எஸ்ஐஆரை எதிர்த்தாங்க. பார்டரை வந்து பிஎஸ்எஃப் கட்டுப்பாட்டுல விட மாட்டேன்னு சொன்னாங்க. பென்சிங்க்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. இப்போ ஐஎஸ்ஐ வந்து இதே பார்டர் ஏரியாஸ்ல தான் வந்து ஐஎஸ்ஐயும் லஷ்கர் தொய்பாவோட ஆட்களும் வந்து நோட்டம் விட்டு சென்றார்கள். சின்ன ஆறுகளையும் சின்ன ஓடைகளையும் கடந்து அங்கே போயிட்டு நமது பசுமாடுகளை வித்து அதை அவர்கள் உணவாக அருந்துவது பங்களாதேசிகளின் பழக்கமாகிறது. சோ அதுக்கு வழிவகுத்தது மம்தா பானர்ஜியோட அரசு. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் டாக்டர் நிரஞ்சன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ஜெயின் சார், மேற்கு வங்கத்தில் பாஜக வந்து ஆட்சியை பிடிச்சிருக்கு. இதற்குள்ளே பார்த்தோம்னா அந்த மேற்கு வங்க பிளஸ் பங்களாதேஷ் எல்லையில பதற்றம் ஏற்பட்டிருக்கு. மேற்கு வங்க பாஜகவுடைய தனி உதவியாளர் வந்து மர்ம நபர்களால் சுட்டு கொல்லப்பட்டிருக்கார். என்ன நடக்குது? இதுக்குள்ளே கலவரம் ஆரம்பித்து விட்டதா மேற்கு வங்கத்துக்குள்ள? இப்படியே ரெண்டு புரிஞ்சுக்கணும். போன பிப்ரவரி மாசம் தேர்தல் முடிஞ்சது மேற்கு வங்கத்துல. ஜமாத்தே இஸ்லாமி என்ற கட்சி வந்து 68 சீட்டுகள் ஜெயித்தது. அவங்க 68 சீட்டுகள் ஜெயித்த மேப் வந்து நீங்க இன்டர்நெட்டை சர்ச் பண்ணி பாருங்க, அது எங்க இருக்குன்னு பாருங்க. 2217 கிலோமீட்டர் வெஸ்ட் பெங்காலுக்கும் இந்தியாவோட வெஸ்ட் பெங்காலுக்கும் பங்களாதேஷுக்கும் இருக்கக்கூடிய எல்லை 4096 கிலோமீட்டர். அதுல வெறும் 2217 கிலோமீட்டர் வந்து கிட்டத்தட்ட பாதிக்கு மேல அதோட எல்லை வந்து வெறும் ஒரு மாநிலத்தோட இருக்கு. அதுவும் வெஸ்ட் பெங்காலோட 900 கிலோமீட்டர்ஸ் வந்து இன்னும் அன்பென்ஸ்டா இருக்கு. அட்லீஸ்ட் 600 கிலோமீட்டர்ஸ் ஆகுது. அந்த இத வந்து ஒழுங்கா அதுக்கு நம்ம வேலி போட முடியல, தடுப்பு போட முடியல. சோ ஊடுருவல்கள் அது மூலமாக தான் நடந்துள்ளது. அடுத்தது ரெண்டாவது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஜமாத்தே இஸ்லாமி கட்சி என்ற கட்சி போன தேர்தல்ல பிப்ரவரி மாசம் நடந்த தேர்தல்ல அவங்க ஜெயிச்ச பெருவாரியான இடங்கள் எதை சுற்றி இருந்தது என்றால், எதை நெருக்கமாக இருந்தது என்றால் வெஸ்ட் பெங்கால் எல்லைக்கு நெருக்கமாக இருந்தது. சோ இந்தியாவின் எல்லைக்கு அருகில் தான் அதிகமாக ஜமாத்தே இஸ்லாமி என்ற கட்சி தேர்தலில் ஜெயித்தது. ஜமாத்தே இஸ்லாமிக்கும் ஐஎஸ்ஐக்கும் தொடர்புண்டு. 1000 இன்டர்வியூல நான் சொல்லிட்டேன். ஜமாத்தே இஸ்லாமிக்கும் மம்தா பானர்ஜிக்கும் தொடர்புண்டு. சோ ஒரு பேச்சு என்ன அடிபடுதுறானா, ஜமாத்தே இஸ்லாமி அங்க தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு ஹவாலா பணம் டிரான்ஸ்பர் பண்றதுக்கு மம்தா பானர்ஜி கட்சியே கருவி பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு பேச்சு அடிபடுது. இப்பொழுது பிஜேபி ஆட்சிக்கு வந்தவுடன் நேத்து சந்திரநாத் ரத் அப்படின்னு சொல்லிட்டு சுயேந்து அதிகாரி பிஏ இப்போ பெஹ்ரம்பூர் மம்தா பானர்ஜியோட சொந்த தொகுதி எங்க அவரை தோற்கடிக்கப்பட்டாரோ அந்த தொகுதியில் முக்கியமான வேலை பார்த்தவரும் கிட்டத்தட்ட சுயேந்து அதிகாரிக்கு வலதுகரமாக திகழ்வருமான சந்திரநாத் ரத் அவர் வீட்டுக்கு மிக அருகில் பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். அன்னோன் கன்மன் ஸ்ட்ராட்டஜி, அடையாளம் தெரியாத நபர்கள் வண்டியில வந்து வெயிட் பண்ணி அவர் வண்டி வந்து ஸ்லோ ஆகும் போது கரெக்டா அவர் விண்டோ கிட்ட வந்து கண்ணாடியில கன்னை வச்சு சுட்டிருக்காங்க. ஆஸ்திரேலியன் மேடு கன், அது கிளாக் பிஸ்டல். சோ கை துப்பாக்கி அதை வச்சுதான் சுட்டிருக்காங்க. 4 ரவுண்ட் ஃபயர் பண்ணிருக்காங்க. 3 ரவுண்ட்ல ஒரு ரவுண்ட் அப்டமன்ல, ஒரு ரவுண்ட் செஸ்ட்ல, ஒரு ரவுண்ட் வந்து தலையில பாஞ்சதுல ஸ்பாட் அவுட். ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு பலன் அளிக்கவில்லை. சோ இது எதை காட்டுகிறான்னா, பெங்கால்ல வளரும் அரசியல் படுகொலைகள், தேர்தலுக்கு பின் நடக்கும் படுகொலைகள் பிஜேபியை நோக்கி நடந்து கொண்டிருக்கின்றன. இதுல 2 விஷயம்
பார்க்க வேண்டியது ஒண்ணு, மம்தா பானர்ஜியின் பழைய வரலாறு 2021 தேர்தலில் ஜெயித்தவுடன் என்ன மாதிரியான வன்முறைகள் செய்தார்கள் என்பது. அடுத்து தற்போதைய வரலாறு, அபிஷேக் பானர்ஜி தேர்தலுக்கு 2 நாள் முன்னாடி கடைசியா பேசும்போது உன்னையும் பார்ப்பேன் உங்க அப்பனையும் பார்ப்பேன்னு சொல்லிட்டு அவர் பேசின வார்த்தைகள் இந்தியாவோட உள்துறை மந்திரியை பத்தி மற்றவர்களை பற்றியும். 2வது பிஜேபி பதவி ஏற்கும் இந்த தருவாயில 9ஆம் தேதி அவங்க பதவியேற்பு பிரமாணம் நடக்க போகுது. அந்த சந்தர்ப்பத்துல அந்த சூழல்ல இது மாதிரி ஒரு படுகொலை செய்வதால் என்ன ஒரு அறிகுறி அவங்க தெரிவிக்க நினைக்கிறாங்கடான்னா, நாளைக்கு சென்ட்ரல் லீடர்ஸ் யார் வந்தாலும் இல்ல பிஜேபியோட ஒர்க்கர்ஸ் யார் வந்தாலும் அவங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. இது போன்ற அதாவது இது வரைக்கும் வன்முறை ஒரு விதமா இருந்தது. நேத்து சந்தேஷ்காலியில குண்டுகள் பிடிபட்டன, துப்பாக்கி சூடு நேத்து நடந்திருக்கு. சோ இதெல்லாம் எங்க இருந்து வருது? மறந்துடக்கூடாது, அமெரிக்காவோட உளவாளியான மியான்மர் வரை சென்று பங்களாதேஷில் நுழைந்து திரும்பி இந்தியாவுக்கு திரும்பி அமெரிக்க சிஐஏயின் உளவாளி பிடிபட்டது கல்கட்டாவில், மேத்யூ வேன் டைக் என்ற உளவாளி. சோ அமெரிக்காவின் சிஐஏ உளவாளிகள் கிட்டத்தட்ட டாக்கா புகலிடமாகவே மாறிவிட்டது ஒரு காலத்தில். சோ ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்ன எழுந்துட்டு இருக்கிறான்னா, டீப் ஸ்டேட்டுக்கும் மம்தா பானர்ஜிக்குமே ஏதாவது தொடர்பு இருக்கா? அவாலா நெட்வொர்க்கும் மம்தா பானர்ஜிக்கும் கட்சிக்கும் என்ன தொடர்பு இருக்கு? அவர்கள் பங்களாதேஷ் மூலமாக பணத்தை பரிமாற்றம் செய்வதற்கு அவர்கள் ஒரு ரூட்டா, அதாவது ஒரு வழித்தடத்தை ஏற்படுத்தி இருந்தார்களா? அதனால் அதுக்கு மாற்றாக பங்களாதேஷிகள் இந்தியாவில் நுழைவதையும் அவர்கள் ஓட்டுகளையும் இவர்கள் அறுவடை செய்து கொண்டிருந்தார்களா? ஒண்ணு அரசியல் ரீதியா பாத்தீங்கன்னா ஜமாத் இஸ்லாமி இந்தியாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல தான் அதிகமா பெருவாரியான தொகுதிகள், 68 தொகுதிகள்ல கிட்டத்தட்ட பெருவாரியான தொகுதிகள் இங்கதான் ஜெயிச்சிருக்காங்க பங்களாதேஷ்ல. இன்னொரு பக்கம் இங்க பாத்தீங்கன்னா மம்தா பானர்ஜி எஸ்ஐஆர் எதிர்த்தாங்க, பார்டரை பிஎஸ்எஃப் கட்டுப்பாட்டுல விட மாட்டேன்னு சொன்னாங்க, பென்சிங்க்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. இப்போ ஐஎஸ்ஐ இதே பார்டர் ஏரியாஸ்ல தான் ஐஎஸ்ஐயும் லஷ்கர் e தொய்பாவோட ஆட்களும் நோட்டம் விட்டு சென்றார்கள் போன வருடம். இப்போவும் ஐஎஸ்ஐயோட ஆட்கள் தான், ஐஎஸ்ஐ சம்பந்தப்பட்ட ஆட்கள் இதுல இன்வால்வ்டா என்ற ஒரு ஆங்கிள் இருந்து தான் என்கொயரி நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இது கிளாக் என்ற அந்த கைத்துப்பாக்கி சொபிஸ்டிகேட்டட் கன்னு, இது எப்படி வந்தது? இப்போ இந்த தேர்தல் முடிவுக்கு அப்புறமே மிகப்பெரிய ஒரு கலவரமே நடந்திருப்பதாக சொல்றாங்க. 2 பேர், இவர் உட்பட 2 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. மொத்த பேர், அதான் இவர் உட்பட. அப்புறம் அதுக்கடுத்து எவ்வளவு பேர் கைது பண்ணியிருப்பதாகவும் 500க்கும் மேற்பட்டோர்லாம் கைது பண்ணியிருக்காங்க அப்படின்ற போல சொல்றாங்க சார். இப்போ நீங்க புரிஞ்சுக்கோங்க எந்த அளவுக்கு அது ஒரு குட்டி பங்களாதேஷாகவோ இல்ல ஒரு பாகிஸ்தானாகவோ மாற்றப்பட்டுள்ளது. அந்த மொத்த குறிப்பிட்டு மால்டா, முர்ஷிதாபாத், 24 பர்கனாஸ், ஏன்னா 24 பர்கனாஸ் எல்லாம் நார்த் 24 பர்கனாஸ் 2 பர்கனா இருக்கு. நார்த் 24 பர்கனாஸ், சவுத் 24 பர்கனா. நார்த் 24 பர்கனாஸ்ல அதிகமா தொகுதிகளை பிஜேபி ஜெயிச்சிருக்கு. ஒரு காலத்துல டிஎம்சியோட கோட்டையாக இருந்தது. இங்கெல்லாம் பெங்கால்ல பிஜேபி கண்ட வெற்றி என்பது வெறும் ஒரு பகுதியில் கண்ட வெற்றி இல்ல. ஃபர்ஸ்ட் பேஸ்ல நடந்த போலிங்லயும் 154 தொகுதிகளையும் 100 தொகுதிகளையும் கிட்டத்தட்ட 113 தொகுதிகள் என்னோ ஜெயிச்சு. 2வது பேஸ் போலிங்லயும் கிட்டத்தட்ட 95 தொகுதிகள், அதாவது 142 தொகுதிகளுக்கு 95 தொகுதிகள் என்னோ 90 தொகுதிகள் என்னோ ஜெயிச்சிருக்காங்க. 94 தொகுதி ஜெயிச்சிருக்காங்க. 142க்கு 94 தொகுதின்னா எப்படி போய் பார்த்தாலும் அவங்க 2 ரீஜன்லயும் பெருவாரியான வெற்றிகளை குவித்திருக்கார்கள். இன்க்ளூடிங் 294 தொகுதிக்கு தேர்தல் நடக்கல, 293 தொகுதிக்கு தான் தேர்தல் இருக்கு. ஒரு தொகுதியோட வாக்குப்பதிவு செல்லாதுன்னு சொல்லிட்டு மறு வாக்குப்பதிவு நடத்தணும்னு சொல்லிட்டு மே 21ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது ஃபால்ட்டால, அதாவது டைமண்ட் ஹார்பர்ல. கல்கட்டாலேயே 11 தொகுதிகள்ல 6 தொகுதிகள் பிஜேபி கைப்பற்றியுள்ளது. சோ அண்டர்வேர்ல்டுக்கும் இல்லீகல் கேட்டில் ஸ்மக்லிங்னா பசுமாடுகளை திருட்டுத்தனமா பங்களாதேஷுக்கு ஆறுகளையும் சின்ன ஆறுகளையும் சின்ன ஓடைகளையும் கடந்து அங்கே போயிட்டு நமது பசுமாடுகளை வித்து அதை அவர்கள் உணவாக அருந்துவது பங்களாதேசிகளின் பழக்கமாகிறது. சோ அதுக்கு வழிவகுத்தது மம்தா பானர்ஜியோட அரசு. வெடிகுண்டு கலாச்சாரம் பங்களாதேஷ்ல இருந்து நாட்டு வெடிகுண்டுகளும் இங்க இருந்து அங்க வெடிகுண்டுகளும் போக ஆரம்பிச்சது. சோ ஜமாத் இஸ்லாமிக்கும் மம்தா பானர்ஜிக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, டிஎம்சிக்கு இருக்கும் தொடர்பு இந்த தேர்தல் மூலம் முறிந்துள்ளது ஒரு விதத்துல பார்த்தா. அதை ஏற்றுக்கொள்ளாத ஜமாத் இஸ்லாமியில் இருக்கும் நபர்களும், இன்னும் சொல்ல ஜமாத் இஸ்லாமியின் பாதுகாவலனாகவும் இன்னும் மென்டார் அப்படி, அதாவது அவர்களின் தலைவனாக செயல்படும் பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ அமைப்பு
இதை எந்த விதத்திலையும் எதிர்பார்க்கவில்லை. இவ்வளவு பெரிய ஒரு எழுச்சி இந்த சைடு வரும்னு சொல்லிட்டு. எழுச்சி என்பது வெறும் பெங்கால்ல மாத்திரம் வரல, அசாம்லயும் வந்திருக்கு. அங்க ஒரு 102 தொகுதி, இங்க ஒரு 207 தொகுதி, கிட்டத்தட்ட 294, ஒரு 126, 300, ஒரு 420 தொகுதிகளுக்கு கிட்டத்தட்ட இவங்க ஜெயிச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா 307 தொகுதிகள், 2 மாநிலத்தையும் சேர்த்தா. சோ இது அதிரி புதிரியான வெற்றி, இது எதிர்பாராத ஒரு வெற்றி, வரலாற்றில் இல்லாத ஒரு வெற்றி. தேர்தல் முடிஞ்சவொடனே இந்த அளவுக்கு வன்முறைகள் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது எப்படி இன்னும் 5 வருஷம் இன்னும் இனிமேலும் வந்து பாஜக எப்படி இந்த பாதுகாப்பை வந்து மேற்கு வங்கத்துல உறுதிப்படுத்தும் சார்? அரசு ஃபார்ம் பண்ண அப்புறம் பாருங்க என்ன மாதிரியான கட்டுப்பாடு. இன்னும் ஆக்சுவலா நேத்து நைட்ல இருந்து டிஜி சிஆர்பிஎஃப் எல்லாருமே மீட்டிங் போட்டு அவங்க எடுத்த முடிவு என்னடான்னா, பெங்கால் போலீஸ வந்து அதோட மொத்த செயல்பாட்டையும் அதுல இருக்கக்கூடிய அதிகாரிகளோட வேலைகளையும் கண்காணித்து அதை சீரா அத மாற்றி அமைக்கும் வரை சிஆர்பிஎஃப் வந்து பெங்கால்ல இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்திருக்கு. இன்னும் 3 மாசத்துக்கு, ஃபர்ஸ்ட் 1 மாசத்துக்கு தான் இருந்தா, அது கூட நீக்கிடுவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா பிஜேபி ஆட்சி வந்துருச்சுன்ட்டு. பெங்கால் போலீஸே நம்ப முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. பெங்கால் போலீஸை நம்ப முடியாது. ஏன் சார்? ஏன்னா அவ்வளவு அரசியல் மயமாக்கப்பட்டுள்ளது போலீஸ் எந்திராங்கம். இப்போ இவங்களே தீவிரவாதத்துக்கு உதவுறாங்க அப்படின்ற போல சொல்ல வரீங்களா? இருக்கலாம். கட்மணி, ஊழல், லஞ்சம், பிளஸ் இது மாதிரி அடிப்படைவாத அமைப்புகளுக்கு இடம் கொடுப்பது, இதெல்லாம் வந்து பரவலா நடந்துட்டு இருந்த ஒரு விஷயம் 15 ஆண்டுகளா. குறிப்பிட்டு கடந்த 10 ஆண்டுகளா இது வந்து உச்சிக்கே போயிடுச்சு. எல்லை பாதுகாப்பு மிகப்பெரிய அச்சுறுத்தல்ல இருந்தது. இந்த தேர்தல் வெற்றி வந்து நாட்டின் பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையில் கிடைத்த வெற்றி. அதே சமயத்துல சுய அதிகாரி வருங்கால முதல்வரின் பிஏவியே எங்களால தாக்க முடியும்னா நீ எம்மாத்திரம் சொல்ற மாதிரி இருக்குது. மத்த பிஜேபி தலைவர்கள் எம்மாத்திரம் சொல்ற மாதிரி இருக்கு. சரி, இது நாட்டு துப்பாக்கியா இருந்தா கூட இது அவ்வளவு பெருசா பார்க்க. கிளாக், ஆஸ்திரேலியன் மேட் கிளாக் பிஸ்டல் எப்படி கைக்கு வந்தது இவர்களிடம்? அப்போ இன்னைக்கு நேத்து மாத்திரம் இது அசாவிதமா நடந்த ஒரு துப்பாக்கி சூடாவும் பார்க்க முடியாது. சோ அவர் இந்த டைமுக்கு வருவாரு, அந்த பர்டிகுலர் சந்திரநாத் ரத் வந்து வருவாரு, வந்தா வந்து அவரை சுட முடியும், அவர் இந்த இடத்துக்கு தான் வருவாரு. சோ முன்கூட்டியே தகவல்கள் தெரிந்திருக்கின்றன. அப்ப அவரை பின்தொடர்ந்து இருக்கிறார்கள். 1 நாள் 2 நாள் இல்ல, பல நாட்கள் பின்தொடர்ந்து இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 30 நாள் கழிச்சு அவர் நேத்து தான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. ரொம்ப வயதானவரும் இல்ல, இளைஞர், சின்ன சின்ன 2 குழந்தைங்க இருக்கு அவருக்கு. ஒருவேளை இந்தியால பிஜேபி ஆட்களை கொன்னா அது சரி, அது ஒரு பெரிய குற்றம் இல்ல, மத்த கட்சியினருக்கு நடந்தா மாத்திரம்தான் இது குற்றம் சொல்லி பார்க்கக்கூடிய எண்ணோட்டம் கொண்டவர்களுக்கு இதோட வழியோ இதோட தன்மையோ புரியாது. சோ இது நாட்டின் பாதுகாப்புக்கு மட்டுமல்ல, நாளை பதவியேற்பு பிரமாணத்துக்கும் பெரிய அச்சுறுத்தலாக மாறக்கூடும். அதில் திரு நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்கிறார், இந்திய பிரதமர், உள்துறை அமைச்சர் பங்கேற்க போகிறார், மற்ற மாநில முதல்வர்கள் பங்கேற்க போகிறார்கள். இந்த சூழல்ல இது மாதிரி ஒரு விஷயம் நடப்பதை வந்து எப்படி எடுத்துக்கணும், எப்படி பார்க்கணும் என்பதை மக்களே யோசிச்சு பார்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றி சார், மிக்க நன்றி சார். நேரில் வந்து பல்வேறு தகவல்களை எங்களுடன் பகிர்ந்தமைக்கு நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் சார். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.